Hi friends, good evening. இப்போது எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. இப்போ நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை டச் பண்ணாலே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே லாகின் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லிங்க்கை டச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஆப்ஷன் அங்கே இருக்குது. சரியா, அதை நீங்கள் வந்து லாகின் நவ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, இங்கே ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ உங்களுக்கு வந்து கீழே ஹோம், கம்யூனிட்டி, பர்ச்சேஸ் அப்படிலாம் ஆப்ஷன் இருக்குது. மைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு மறைச்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஏரோவை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஹோம் பட்டன், மைனு, கம்யூனிட்டி இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஷோ ஆகும். நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, லாகின் நவ், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அல்லது மேலே சைன்இன் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இது வரும். ஸோ எதையாவது ஒன்று நீங்கள் டச் பண்ணி அங்கே இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் வந்துடும். சரியா, கீழே இருக்கு பாருங்கள், ஹோம், பர்ச்சேஸ், கம்யூனிட்டி, மைன். இதிலேருந்து மைனை டச் பண்ணாலோ கம்யூனிட்டியை டச் பண்ணாலோ உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். ஏன்னா ஹோம் பேஜ் வந்து ஃபுல்லாக நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நியூஸ் மாதிரி வந்துட்டுருக்கும். அதில் நீங்கள் வந்து ஹோமோ இல்லைனா கம்யூனிட்டி, மைன் எதையாவது டச் பண்ணலாம். இல்லை மேலே சைன்இன் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை டச் பண்ணலாம். ஓகேவா, டச் பண்ணி நீங்கள் லாகின் ஆப்ஷன் இந்த மாதிரி கேட்கும். யூசர் நேம் என்ன போட்டிங்களோ, பாஸ்வேர்டு என்ன போட்டிங்களோ கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தான் வரும். நம்மளுக்கு நம்மளோட ப்ரொஃபைல் வந்து வருது இல்லையா, அப்படி இருக்கும். ஹோம், கம்யூனிட்டி, இது ஒவ்வொன்றா நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி நீங்கள் பார்க்கலாம், 29 மெம்பர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட டைரக்டில் எத்தனை பேரை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 29 மெம்பர்ஸ், இந்த 29 மெம்பர்ஸும் ஆட் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 100% அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குதோ அதே இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க எந்த பேக்கேஜில் இருந்தாலும் சரி. $10 இந்த இப்போ வந்து ஃப்ரீயில் தான் நம்ம வந்து எல்லாருமே பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீயில் அவங்களுக்கு வாரத்துக்கு $9, அதான் அரௌண்ட் $10 கிடைக்கும். ஸோ அதே இது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எத்தனை பேரை நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இன்கம் இருக்குது டைரக்ட் ரெஃபரலில். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது ஜெயவேல் எடுத்துக்கோங்க. ஸோ அவருடைய ரெஃபரன்ஸ் 5 பேர் டைரக்ட் ரெஃபர் பண்ணியிருக்காரு. இங்கே டோட்டல் அவங்களுக்கு கீழே யாருமே வரல. இங்கே பாருங்கள், 5 பேர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. இங்கே டோட்டல் கவுண்ட்டு 5 தான். சில பேர் செகண்ட் ரெஃபரல், செகண்ட் லைனு, தேர்ட் லைன் இப்படி போயிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 11 சார் ஸ்ரீனிவாஸ் சார் பண்ணியிருக்காங்க, 14 பேர். அப்போது அதுக்கு கீழே 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து லெவல் இன்கம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பேக்கேஜில் இருக்கோம் அதெல்லாம் பார்த்து. ஃப்ரீ மெம்பர்ஸில் இதெல்லாம் கிடைக்காது. ஃப்ரீ மெம்பர்ஸில் ஒன்லி டைரக்ட் ரெஃபரல் இன்கம் மட்டும்தான். டைரக்டில் எத்தனை பேர் போடுறீங்க, அவங்க எத்தனை பேர் ஆடு பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன இன்கம் வருது, அது 100% நம்மளுக்கு. மற்றபடி அவங்களுடைய ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், நம்மளுக்கு வந்து செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வரும் இல்லையா, இந்த டோட்டல் கவுண்ட்டு, இந்த இவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு இன்கம் வராது. சரியா, அதுதான் வித்தியாசம். நம்ம வந்து பேக்கேஜஸ் $1, $10 இந்த மாதிரி பேக்கேஜில் போகும்போது இவங்கள்ட்ட இருந்தும் நம்மளுக்கு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்டு இன்கம், ஃபோர்த் இன்கம், இதெல்லாமே வந்து பே பண்ணவங்களுக்கான இன்கம். டெய்லி ஜூம் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. எப்படி பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இது எல்லாமே நம்மளுக்கு புதுசு தான். இதில் உள்ள இன்கம் எல்லாமே நியூவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், நிறைய பேர் ஆட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது, எவ்வளோ நாள் ஃப்ரீ கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ஃப்ரீயை வந்து நிறைய பேர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்
அப்புறம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 7 டேஸ்க்கான இது கொடுத்துருக்கோம். 7 டேஸும் நம்ம ஆட் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து இன்கம் ஆட் ஆகும். ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட இன்கம் அந்த வாரத்துக்கு கிடைக்காது. அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். ஓகேவா?